நான் தான் ஓம்காரம். எந்த ஒரு பக்தர் என்னை வாயினால் மட்டும் அழைக்கிறாரோ அவர்களுக்கு நான் வடிவமில்லாதவன். ஆனால் உண்மையான பக்தியுடன் மனமாற அழைக்கும் போது நான் ஒரு வடிவத்துடன் தோன்றுவேன். நான் தான் ஓம்காரம். விருத்ராசுரனின் கடும் தவத்தை கண்டதுமே தேவர்கள் பயம் கொள்கிறார்கள். தேவராஜனை எச்சரிக்கிறார்கள். அவன் ஆணையை பெற்று விருத்ராசுரனின் தவத்தை கலைக்க மிகவும் முயற்சி செய்கிறார்கள். அதை நாரதரும் காண்கிறார். பிறகு நாரதர் பிரம்மலோகம் செல்கிறார். அவரிடம் சரஸ்வதி எதிர்காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கும்படி கூறுகிறார்கள். பிரம்மதேவரையும் தேவி சரஸ்வதியையும் தரிசித்துவிட்டு தனது கேள்விகளுக்கு பதில்களையும் பெற்ற பிறகு தேவரிஷி நாரதர் மனதில் ஸ்ரீஹரி விஷ்ணுவையும் அன்னை லக்ஷ்மியையும் காணும் எண்ணம் எழுந்தது. சுவாமி, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நாரதன் இங்கு வந்தால் அவனை வரவேற்பதா அல்லது வேண்டாமா? என்ன காரணம்? பலகாலம் வராமல் இருந்ததாலா? மனதில் தவறான எண்ணம் கொண்டு தன்னை இழந்ததாலா? வேறு காரணமும் உள்ளது. நாரதன் தமயந்தியின் காதலை உதாசீனப்படுத்தியது நல்ல செயலா என்று கூறுங்கள். அதனால் அவனை வரவேற்க முடியாது. என்னால் முடியாது. வணங்குகிறேன் லட்சுமி நாராயணா, நான் தங்களை வணங்குகிறேன். ஆச்சரியமான விஷயம், பிரம்மலோகத்தைப் போலவே விஷ்ணுலோகத்திலும் என்னை பற்றியே சர்ச்சை நடக்கிறது. இருந்தாலும் தாங்கள் இருவரும் என்னை பற்றி அறிந்து நல்ல நேரத்தில் அவமானத்திலிருந்து காப்பாற்றினீர்கள். தங்களுக்கு என்னுடைய நன்றி. அதோடு தாயே, தமயந்தியின் விஷயத்தில் தங்களுக்கு என் மீது இருக்கும் கோபம் நியாயமானதுதான். ஆனால் ஸ்ரீஹரி விஷ்ணு நன்கு அறிவார், நான் குற்றம் ஏதும் செய்யவில்லை. நான் ஒரு குற்றவாளியே அல்ல. உண்மை என்னவெனில் தாயே, நானும் அந்த தமயந்தியும் விதியின் வசப்பட்டு துர்பாகியத்தினால் ஓரிடத்தில் சந்திக்க நேர்ந்து விட்டது தாயே. நீ வானரமுகன் ஆனது, ராஜகுமாரி தமயந்தி உன்னை மணப்பேன் என்று உறுதி பூண்டது, இவ்விரண்டு நிகழ்ச்சிகளின் மூலமாக நீ ஒரு படிப்பினையை பெற்றுக்கொண்டாய் நாரதா. பிரபு, தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை. புரியாத விஷயத்தை நான் பேசவில்லை நாரதா. மிக தெளிவான ஒன்று. இப்போது நடந்த நிகழ்ச்சிகளை உன் திறமையால் தவிர்த்திருக்க முடியாதா? நீ மற்றவர் சொற்படி நடந்து கொள்வது என்பது மிக நல்லதா? அன்று நீ பர்வதனை நம்பி அவன் பின்னே சென்றிருக்காவிட்டால் இவைகள் நடந்திருக்குமா? நிச்சயம் நடந்திருக்காது. ஆயினும் சுவாமி, பரம்பொருள் அளித்த வரத்தின்படி நாரதனுக்கு மனைவி ஒருவள் கிடைத்திருக்க வேண்டுமே. நாம் அதை எவ்வாறு தடுத்திருக்க முடியும் கூறுங்கள். மறந்து விடாதே தேவி, இறைவன் சிவன் வரம் அளித்ததன் காரணம் நாரதனின் மனக்கிலேச்சம்தான். என் தவறுதான் பிரபு, என் தவறுதான். தமயந்தியும் கூட என்னால் தான் அவதியுறுகிறாள். அவள் தன் வாழ்வில் மிகப்பெரியதொரு தியாகம் செய்திருக்கிறாள். ஆயினும் பிரபு, நான் என்ன செய்வது? ஏதும் செய்ய முடியாது. தமயந்தியை பற்றி யோசிப்பதில் இப்போது எந்த பலனும் இல்லை நாரதா. இப்போது அவள் அருள் பெறும் நேரம் வந்துவிட்டது. ஹே சிவசங்கரா, நாரத முனிவர் இல்லாமல் எனது வாழ்வில் அர்த்தமே இல்லை. இனி என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. என்னுடைய இந்த வாழ்க்கையை முடித்து விடுங்கள் பிரபு. பிரிவு என்னும் துன்பத்தில் இருந்து, இந்த வேதனையிலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள் பிரபு. என்னை விடுவித்து விடுங்கள். என்னை விடுவித்து விடுங்கள். என்னை விடுவித்து விடுங்கள். என்னை விடுவித்து விடுங்கள். மகளே தமயந்தி, தாயே, நீ பெருமை கொண்டவள். இறைவன் சிவன் கூறியதால் இந்த பார்வதி உனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு தோன்றியுள்ளேன். எனக்கு அருளுங்கள் தாயே.
எனக்கு அருளுங்கள் தாயே. இனியும் நான் வாழ விரும்பவில்லை தாயே. இனியும் நான் வாழ விரும்பவில்லை தாயே. என்னை அழைத்துக் கொள்ளுங்கள். தமயந்தி, உனது தியாகம் மற்றும் பக்தியினால் ஒரு அற்புத சக்தியானது தோன்றியுள்ளது. அந்த சக்தி பதிவிரதா சக்தி. ஆகையால் நான் உனது விருப்பத்தை அவசியம் நிறைவேற்றுவேன். நன்றி தாயே, தங்களுக்கு நன்றி. உன்னை போன்ற பெருமை வாய்ந்தவளின் பிராணஜோதி என்னுடன் கலந்ததால் நான் மிக பெருமை அடைகிறேன் தமயந்தி. உனது புகழ் என்றென்றும் மங்காது ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். ராஜகுமாரி தமயந்தியின் பிராணஜோதி அன்னை சக்தியிடம் நன்றாக ஐக்கியமானது. அந்த பெருமை வாய்ந்த பெண்ணின் புகழ் இந்த ஜகத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கிறது. மறுபுறம் அரக்கரின் உயர்வுக்கும் புகழுக்கும் மற்றும் அரக்கருக்கு சிறந்த வாழ்வை அளிப்பதற்கும் விருத்ராசுரன் மிக கடுமையாக தவம் புரிந்து பிரம்மாவை அழைத்தார். நமஹ. ஓம் பிரம்மணே 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 நமஹ. யாகபுத்ரா விருத்தாசுரா. ஓம் பிரம்மணே நமஹ. யாகபுத்ரா விருத்தாசுரா. பிரம்மதேவரே, வணக்கம். நலமுண்டாகட்டும். உனது கடும் தவத்தால் யாம் மகிழ்ந்தோம். கேள், நீ விரும்பிய வரத்தை கேள். பிரம்மதேவரே, எனது யாகத்தந்தை கூறியதனால் தங்களை குறித்து தவம் புரிந்தேன். வரத்தை கேள் விருத்தாசுரா. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். சாகாவரம் தாருங்கள் பிரம்மதேவரே. சாகாவரம் தேவையா? சாகாவரமா? சாகாவரத்தை இதுவரை யாரும் பெற்றதில்லை. எதிர்காலத்திலும் எவராலும் பெற முடியாது. எவர் பிறந்து விட்டாரோ அவரது மரணம் நிச்சயம். ஆகையால் சாகாவரத்தை விடுத்து வேறு ஒரு வரத்தை கேள். என்னை கொல்பவன் அஸ்திர சஸ்திரத்தால் தானே கொல்வான். ஆம், அது உண்மைதான் விருத்தாசுரா. பிரம்மதேவரே, எனக்கு வரமளியுங்கள். என்னை எவரொருவரும் இரும்பால், செம்பால் அல்லது வேறு உலோகத்தால், ஈரமான அல்லது உலர்ந்த ஆயுதத்தால் கொல்லக்கூடாது. நினைத்தவுடன் அரக்க சேனை தோன்ற வேண்டும். எனது ஆணையினால் அந்த சேனை எதிரிகளை அழிக்க வேண்டும். என்னுடைய யாகத் தந்தை துவேஷ்டரின் எதிரிகள் மற்றும் தேவர்கள் என்னை தோற்கடிக்க கூடாது. நான் உனக்கு வரமளிக்கிறேன். எவர் ஒருவராலும் இரும்பு, செம்பு அல்லது எந்த ஒரு உலோகத்தாலும் ஈரமான அல்லது உலர்வான ஆயுதங்கள் மூலம் உன்னை கொல்வதென்பது இயலாது. தேவர்களும் யுத்தத்தில் எப்போதும் உன்னை தோற்கடிக்கவே முடியாது. அப்படியே நடக்கும். யாகத்தந்தை துவேஷ்டரே, எனது தவம் பலனளித்து விட்டது. நான் பிரம்மாவிடமிருந்து சாகாவரத்தை பெற்றுவிட்டேன். நான் தங்களை காண வருகிறேன் தந்தையே. ஓம் भूर्भुवस्सुवः तत्सद्वितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. वीरवित्रासुरा,
உனது சிரிப்பிலிருந்து நான் அறிந்து கொண்டேன் நீ பிரம்மதேவரிடமிருந்து விரும்பிய வரத்தை பெற்றுக் கொண்டாய் என. வணக்கம் யாகத் தந்தையே, நான் வந்துவிட்டேன். நான் அறிவேன் விருத்ராசுரா, நீ வெற்றி பெற்று இங்கு திரும்பி உள்ளாய். ஆம் தந்தையே, பிரம்மதேவரின் வரத்தை பெற்று வந்துள்ளேன். அதை உனது மகிழ்ச்சியே எனக்கு கூறிவிட்டது மகனே. ஆணையிடுங்கள் யாகத் தந்தையே, பிரம்மன் எனக்கு அளித்துள்ள வரத்தின் சக்தியை துஷ்ட இந்திரன் மீது எவ்வாறு பிரயோகம் செய்வது? நான் அவனை அழிப்பதா இல்லை மிதிப்பதா? கூறுங்கள் தந்தையே. சொர்க்கலோகத்தை அழித்து விடவா? இந்திரனின் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் மதிப்பை உயர்த்தி காட்டவா? ஆணையிடுங்கள். மகனே, இந்திரனுக்கு நீ உன் மனம் போன போக்கில் நடந்து கடுமையாக தண்டனை அளி. ஆனால் நீ நான் பட்ட அவமானத்திற்கு பழிவாங்கு. இந்திரனும் மற்ற தேவர்களும் அறிய வேண்டும், யாகத்தின் சக்திகளை பெற்றுள்ள துவேஷ்டன் ஸ்வர்க்கம் என்ற சாம்ராஜ்யத்தை அழிப்பவன் என்று. செல், துவேஷ்டர் தோற்றுவித்த யாகப்புத்திரனே, விரைவில் விருப்பத்தை பூர்த்தி செய். எனது புண்பட்ட மனதிற்கு அமைதி கொடு. வணக்கம் யாகத் தந்தையே, நான் உறுதி கூறுகிறேன், நான் சொர்க்கத்தையும் இந்திரனையும் மாட்டுவிப்பேன். வெற்றி உனதே. குருதேவா, எதற்கு அஞ்சினோமோ அதுவே நடந்து விட்டது. பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்று விருத்ராசுரன் சொர்க்கத்தை ஆக்கிரமிப்பதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கிறான். ஜெய ஜெய பிரம்மதேவா, ஜெய ஜெய பிரம்மதேவா. தேவர்களே, எங்கு ஓடுகிறீர்கள்? தேவர்களே, பயந்து ஓடாதீர்கள். தேவராஜா, தேவராஜா, தேவர்களே, அந்த விருத்ராசுரனை எதிர்ப்பதற்கு உங்களது சக்திகளை எல்லாம் பயன்படுத்துங்கள். நினைவிருக்கட்டும், நமது சக்திகள் மூலமாக நம்மையும் சொர்க்கத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். சென்று போரிடுங்கள். தேவர்களே, ஏன் நிற்கிறீர்கள்? அவனை எதிர்த்து போரிடுங்கள். அரக்க சேனை தாக்குங்கள். துஷ்ட விருத்ராசுரா,
வேண்டும். எச்சரிக்கை! இந்திரனே, இப்போதே உன்னை அழித்து விடுகிறேன். சுவாமி! இனி உன்னை எவராலும் காப்பாற்ற முடியாது இந்திரா. எனது வயிறு என்ற மயானத்தில் என்றென்றும் நீ புதைந்து கிடப்பாய் தேவராஜா. தேவகுரு, தேவகுரு, காப்பாற்றுங்கள் தேவகுரு. அந்த துஷ்டன் விருதராசுரன் எனது சுவாமியை விழுங்கி விட்டார். அவரை காப்பாற்றுங்கள் தேவகுரு, காப்பாற்றுங்கள். தைரியமாக இரு தேவி இந்திராணி. ஆபத்து காலங்களில் தான் நாம் அமைதி காக்க வேண்டும். இப்போது இத்துன்பத்திலிருந்து அன்னை சக்தியால் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும். ஏனென்றால் துவேஷ்டர் விருத்ராசுரனை சக்தி ஆராதனை மூலம்தான் தோன்ற செய்தார். தாயே பராசக்தி, எனது சுவாமியை காப்பாற்றுங்கள் தாயே. தாயே பராசக்தி, தாயே பராசக்தி, இங்கு என்ன நடக்கிறது? எனது கணவனை காப்பாற்றுங்கள். தாங்கள் அனைத்தும் அறிந்தவர், அருள் தருவீர், கருணை புரிவீர், சக்தி அனைத்தும் கொண்டவர். அருள் புரியுங்கள் தாயே, அருள் புரியுங்கள். எனக்கு சக்தி தாருங்கள். நான் நன்கு அறிவேன், உங்கள் திருவடியில் விழுந்து வணங்குவதால் எல்லா விருப்பங்களும் நிறைவேறிவிடும். எனக்கு ஒரு விருப்பம்தான் உள்ளது தாயே, எனது மணவாளனை காக்க வேண்டும். தாங்கள் அருள் வடிவானவர், நலம் புரிபவர். தாங்கள் ஒரு கருணை கடல். எனது துன்பத்தை போக்கி வையுங்கள் தாயே. உன்னை விட்டால் வேறு எவர் இருக்கிறார் தாயே? தாங்கள் தான் எனது துன்பத்தை போக்க வேண்டும் தாயே. தங்கள் திருவடியை சரணடைந்து விட்டேன் தாயே பராசக்தி. எனது துன்பத்தை போக்கி வையுங்கள், போக்கி வையுங்கள். இந்த துன்பமான நேரத்தில் எனது வேண்டுகோளை ஏற்கவில்லை எனில், எனது மணவாளனை காப்பாற்றாவிடில் என் உடலில் உள்ள ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் தங்கள் திருவடிகளில் அர்ப்பணித்து என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். சூலேஸ்வரினி மாதேஸ்வரினி குல
இந்திராணி, உயிரை மாய்த்துக் கொள்ளாதே. நீ வருந்த வேண்டாம். உனது மாங்கல்யம் நிலைத்திருக்கும். நீ கவலை கொள்ளாதே. உனது கணவன் உயிரோடு இருக்கிறான். அவனுக்கு ஆபத்து ஏற்படாது. கவலை வேண்டாம். அமைதியாக இரு. நன்றி தாயே பராசக்தி, நன்றி. உனது அருள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது தாயே. ஜெய் ஜெகதம்பா, ஜெய் பராசக்தி தாயே. எனக்கு என்ன ஆயிற்று? ஏன் உறக்கம் வருகிறது? ஏன் கண்கள் மூடுகின்றன? சுவாமி, சுவாமி வந்துவிட்டார். நன்றி தாயே, நன்றி. தங்களுக்கு பல கோடி வணக்கம். சுவாமி, 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 தாய் சக்தியின் தயவால் தாங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். பராசக்திக்கு வணக்கம் கூறுங்கள் சுவாமி. வணக்கம் பராசக்தி, வணக்கம் ஆதிசக்தி, வணக்கம் அனந்த சக்தி. தேவராஜா, நீ அன்னை சக்தியின் அருளால் தான் காப்பாற்றப்பட்டாய் என்பது சத்தியம். ஆயினும் சொர்க்கத்தில் உனக்கு பாதுகாப்பு இல்லை. விருத்ராசுரன் உறக்கத்திலிருந்து எழுந்ததும் உன் மீது நிச்சயம் தாக்குதல் நடத்துவான். ஆகையால் பூலோகம் சென்று எங்காவது ஒளிந்து கொள். தேவகுரு, தேவகுரு, இப்பொழுது தங்கள் அறிவுரைதான் என் பாதுகாப்புக்கு கவசம். வா இந்திராணி. எங்கே இந்திரன்? எங்கு சென்றான் அவன்? நான் அவனை உயிரோடு விட மாட்டேன். என்னிடமிருந்து எவ்வாறு தப்பி ஓட முடியும்? அவன் எங்கு சென்றாலும் நான் அவனை விட மாட்டேன். இந்திரா, இந்திரா, நீ எங்கு ஒளிந்து கொண்டிருந்தாலும் உடனே என் முன்னே வந்துவிடு. இல்லை என்றால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய். இப்போது என்னால் மன்னிக்கவும் முடியும். நீ என் முன்னே வரவில்லை எனில் எனது கோபம் உன்னை சாம்பலாக்கிவிடும். ஆகையால் நீ எங்கு ஒளிந்திருந்தாலும் உடனே என் முன்னே வா. ஓம் நமச்சிவாய. தேவாதி தேவா, எங்களையும் சொர்க்கத்தையும் காப்பாற்றுங்கள். அந்த விருத்ராசுரன் சொர்க்கத்தை கைப்பற்றி விட்டான் சர்வேஸ்வரா. அவன் தேவர் சேனையை அழித்துக் கொண்டே போகிறான். எங்களை காப்பாற்றுங்கள் தேவாதி தேவா, எங்களை காப்பாற்றுங்கள். தேவராஜா, தேவி சக்தியின் அருளால் உனக்கு உயிர் பிச்சை கிடைத்தது. இன்னும் உனக்கு என்ன வேண்டும்? சொர்க்கத்தில் விருத்ராசுரன். அது உனது செய்கையின் பலன். ஒன்றன் பின் ஒன்றாக தீமைகளை செய்தாய். அந்த தீமைகள் அனைத்தும்
ஒரு பெரிய சக்தியாக உருமாறி உன்னை விரட்டும் போது அங்கும் இங்கும் அலைகிறாய். ஆயினும் சர்வேஸ்வரா, நான் தேவராஜா இந்திரா, நீ உனது குற்றத்தையும் செய்த பாவங்களையும் நினைத்து பார்க்கவில்லை. அதனால் தான் துன்பம் அதிகமாகிக் கொண்டு போகிறது. இந்த சாதாரண உண்மை கூட உனக்கு விளங்கவில்லையா? மற்றவர்க்கு எப்போதும் துன்பம் கொடுப்பவன் வாழ்வில் நிம்மதியாக இருப்பது கடினம். ஒரு உண்மையை மறந்து விட்டாய். அகங்காரத்தால் வரும் கோபம், கோபத்தால் வரும் பாவம் பெரும் ஆபத்து, துன்பம், இன்னல்களையும் தான் பெற்றுத்தரும். எப்போதும் அச்சம் கொண்டிருக்கிறாய். பாதுகாப்பை பற்றி கவலை கொள்கிறாய். ஆயினும் போராட்டத்திற்கு வித்திட்டு அதை நீதான் எப்போதுமே தொடங்கி வைக்கிறாய். பரமேஸ்வரா, ஸ்வர்க்கத்தின் பாதுகாப்பிற்காக தாங்கள்... இந்திராணி, உனது மணாளனை பற்றி எவ்வளவு அறிவாயோ அதை விடவும் அவனை நான் நன்றாக அறிவேன். கேள் இந்திராணி, நீ நன்றாக அறிவாய். உனது அழைப்பை கேட்டு தேவி சக்தி உன் கணவனை பாதுகாத்து அவனை காப்பாற்றினாள். ஆம் சர்வேஸ்வரா, சக்தி சுரூபிணி தாய் பராசக்திக்கு நானும் தேவராஜனும் கடமைப்பட்டுள்ளோம். தாயே, எனது சுவாமியை விருத்ராசுரன் சொர்க்கத்தின் பதவியிலிருந்து அகற்றிவிட்டான். எங்களுக்கு ஸ்வர்க்கம் மீண்டும் கிடைக்க வழியொன்று கூறுங்கள் தாயே. இந்திராணி, விருத்ராசுரன் தோன்றியது துவேஷ்டரின் சக்தி ஆராதனையின் பலன் என்பதை நீ அறிவாய். அவன் பராக்கிரமசாலி. இந்திரனும் தேவர்களும் சேர்ந்து எதிர்த்தாலும் கூட அவனை சொர்க்கத்திலிருந்து அகற்ற இயலாது. பரம்பொருளே, தாங்கள் சர்வ வல்லமை படைத்தவர், தேவர்கள் நலம் நாடுபவர். தாங்களே விருத்ராசுரன் அழிவதற்கு ஒரு வழி கூறுங்கள். விருத்ராசுரனின் அழிவிற்கான வழியை உனக்கு ஸ்ரீஹரி விஷ்ணுவால் மட்டும்தான் கூற முடியும், நான் இல்லை. ஆகையால் தேவர்களை என்றும் காத்து வருகின்ற ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் செல்வாயாக. வணக்கம் பரம்பொருளே. வணக்கம் தாயே பார்வதி. இவ்வாறு ஆச்சரியப்படுவதற்கு காரணம் என்ன நாரதா? ஸ்ரீஹரி, விருத்ராசுரன் சொர்க்கத்தை ஆக்கிரமித்து இந்திரனையும் இந்திராணியையும் விரட்டியதால் ஆச்சரியப்படுகிறேன். தேவர்களை காப்பவராக இருந்தும் கூட தாங்கள் மௌனமாக உள்ளீர்கள். இதுதான் இரண்டாவது காரணம். நாரதா, சக்திகள் செயல்படும் போது நிலைமைகள் அனைத்தும் ஒரு முடிவை நோக்கி செல்லும். ஆகையால் இந்த நிலைமையில் மும்மூர்த்திகள் மௌனமாக இருப்பதே சிறந்தது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தாயே லக்ஷ்மி, பகவான் ஸ்ரீஹரி, நாங்கள் வணங்குகிறோம். நாராயண நாராயண. தேவராஜா இந்திரா, நான் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் உனது துன்பத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தேன். ஸ்ரீஹரி விஷ்ணுவின் விருப்பம் நடப்புகள் எல்லாம் சரியானதொரு முடிவுக்கு வர வேண்டும் என்கிறார். நடக்கும் நிகழ்ச்சிகள் எப்பொழுது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. விருத்ராசுரன் சொர்க்கத்தை ஆக்கிரமித்து எங்களை சொர்க்கத்திலிருந்து விரட்டினான். இப்பொழுது என்ன செய்வது? எங்கு செல்வது? என்ன செய்வதென்றே புரியவில்லை ஸ்ரீஹரி. தேவராஜா, இந்த நிலைமையை பற்றி முன்பே ஏன் யோசிக்கவில்லை? அன்று நீ குற்றமற்ற யாகபுத்திரன் திரிஷிராவை இரக்கமின்றி கொன்று வந்தாயே. விருத்ராசுரன் தோன்றியது நீ செய்த குற்றத்தின் விளைவுதான் தேவராஜா. பாவத்தின் பலனிலிருந்து தப்பித்தவர் யார்? நீயும் தப்ப முடியாது. யாகபுத்திரன் திரிஷிரா தர்மசீலன், வேதம் ஓதியவன். ஆகையால் தான் அவன் வரம் பெறுவதற்காக பிரம்மாவை வேண்டவில்லை. உனது கைகளால் தந்திரமாக கொல்லப்பட்டான். தேவி இந்திராணி, நீயும் இந்த உண்மையை புரிந்து கொள். நீ எப்போதாவது உனது கணவனை தீமையும் பாவமும் செய்யாமல் தடுத்திருக்கிறாயா? ஆகையால் தான் இந்த நிலைமையை அனுபவிக்கிறீர்கள். தாயே, தேவராஜன் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால் அவர் எவர் கூறியும் கேட்க மாட்டார். இவர் தேவகுரு பிரகஸ்பதியின் அறிவுரையை பலமுறை தட்டி கழித்து விட்டார். அதற்கான தண்டனையை மற்றும் வினைகளை இப்பொழுது அனுபவித்து வருகிறோம். ஸ்ரீஹரி, நடந்ததை நினைத்து தேவராஜன் இந்திரன் மிகவும் வருந்துகிறான். இப்போது தாங்கள் தான் அவனுக்கு ஒரு நல்வழியை கூற வேண்டும். ஸ்ரீஹரி. தேவராஜா,
விருத்ராசுரன் யாகபுத்திரன். மற்ற அரக்கர்களைப் போல அப்சரசுகளின் அழகும் சொர்க்கத்தின் பொருட்களும் அவனை மயக்க முடியாது. அவனது வாழ்வின் நோக்கம் துவேஷ்டரின் ஆணைப்படி உன்னை பழிவாங்குவதுதான். அவன் அதை செய்தான். நீயும் சொர்க்கத்திலிருந்து தக்க சமயம் பார்த்து தப்பித்து விட்டாய். அவன் மிகவும் வருந்துகிறான். நாராயண நாராயண. அதாவது விருத்ராசுரனுக்கு எடுத்து கூறினால் அதை அவன் புரிந்து கொள்வான், சொர்க்கத்தையும் விட்டு விட்டு சென்று விடுவான். அதை பற்றி ஏதும் கூறுவது இப்போது முடியாத செயல். ஆயினும் நாம் இந்திரதேவனின் துன்பத்தை போக்கும் வழியை நிச்சயம் கூற வேண்டும். அது என்ன வழி ஸ்ரீஹரி? இப்போது விருத்ராசுரனிடம் துவேஷ்டர் மீது நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கும் அவமானத்திற்கும் மன்னிப்பு கேட்டு அவனை நண்பனாக்கிக் கொள். எதிரியுடன் நட்பு நடக்கக்கூடியதா பிரபு? நடக்கக்கூடியது. நண்பனுடன் நண்பனாக இருப்பதைப் போல. நிலைமைகள் மாற அதிக காலம் தேவையில்லை. நண்பன் கூட எதிரியாகி விடுகிறான். இது நடக்கும்போது அது ஏன் நடக்கக்கூடாது தேவராஜா? எதிரி நண்பனாக கூடாதா? அந்த விருத்ராசுரன் உன்னுடைய எதிரி அல்லவே. நீதான் துவேஷ்டரின் எதிரி. நீ அவன் முன்னால் துவேஷ்டரின் புகழினை பாடி நட்பு கரத்தை நீட்டினால் அவன் அதை ஒரு காலம் தட்டமாட்டான் தேவராஜா. அந்த விருத்ராசுரன் இவரை கண்டதும் முன் போலவே விழுங்கிவிட்டால் பிறகு என்ன ஆகும் பிரபு? தேவி இந்திராணி, விழுங்கிய பிறகு அவன் உறக்கம் கொள்வான். உறங்கும் பொழுதோ குரட்டையும் விடுவான். அவன் குரட்டை விடும் பொழுது தேவராஜன் இந்திரனும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு முன்னை போலவே அங்கிருந்து தப்பி ஓடி விடுவான். என்ன தேவராஜா? இந்திராணி, நான் உனக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். இப்போது அவ்வாறு நடக்காது. தேவராஜா இந்திரா, இனி நீ கவலையின்றி சொர்க்கம் செல்வாய். அங்கு சென்று விருத்ராசுரனை நண்பனாக்கிக் கொள்வாய். பிரபு, நான் நினைக்கிறேன் தேவராஜன் இந்திரனுக்கு மீண்டும் சொர்க்கம் கிடைப்பதில் எந்த ஒரு தடையும் இருக்காது. தேவராஜன் சொர்க்கத்தை இழப்பதிலும் கூட தடையேதும் இருக்கவில்லையே தாயே. நாராயண நாராயண. ஸ்வர்க்கத்தை இழந்து அவன் இங்கும் அங்கும் அலைகிறான். அலைந்து என்ன செய்கின்றான்? மும்மூர்த்திகளுக்கும் இடையூறு செய்கின்றான். என்னையும் கூட சொல்லைப்படுத்துகின்றான். ஆனால் முடிவின் அவனது லட்சியம் என்னவோ நிறைவேறி விடுகிறது. ஸ்ரீஹரி விஷ்ணு அன்னை ஏதோ கூறினார்களே. தேவலட்சுமி, என்னால் இப்போது கூற இயலாது. தேவராஜன் இந்திரனுக்கு மீண்டும் சொர்க்கம் எப்போது கிடைக்கும் என்று. ஆனால் ஒன்று நிச்சயமாக கூற முடியும். விருத்ராசுரனுக்கு பிறகு சொர்க்கத்தின் சிம்மாசனத்தில் தேவராஜன் இந்திரன் அமரப்போவதில்லை. அப்போது ஸ்வர்க்கத்தின் அதிபதி யாராக இருப்பார்? ஸ்ரீஹரி, தாங்கள் இதை கூறி எனது ஆவலை அதிகமாக்கி விட்டீர்கள். நாரதா, எதிர்காலத்தை பற்றி கூறுவது எனது வசம் இல்லை. குறிப்புணர்த்தத்தான் முடியும். இப்போது பூலோகத்தில் புண்ணியம் செய்த ஒருவன் சொர்க்கத்தின் சிம்மாசனத்தில் அமர்வான். அவன் பூவுடலுடன் சொர்க்கம் செல்லும் வரத்தை பெற்றவன். யார் அந்த புண்ணியவான் பூலோகவாசி? பூ உடலுடன் சொர்க்கம் செல்லும் வரம் பெற்றவன் யார்? யார்? கேள்விகளே கேட்கும் உனது குணம் எப்போது மாறும் நாரதா? பூலோகம் செல், நீ அதையும் அறிந்து கொள்வாய். அந்த மாமனிதனையும் சந்திப்பாய். பூலோகத்தில் இப்போது மாமனிதரை இல்லையே பிரபு. நீதான் 3 லோகத்தையும் சுற்றி வருகிறாயே, ஆச்சரியம்தான். இருந்தாலும் அந்த தர்மசீல மனிதரை, பரம சிவபக்தரை, நகுஷனை கண்டதில்லையா? நகுஷனா? அந்த புண்ணியவான் நகுஷனா? பரம சிவபக்தர், நேர்மை தவறா அரசர் மகாராஜா நகுஷர். மகாராஜா நகுஷர். மகாராஜா நகுஷர். மகாராஜா நகுஷர். சிவாய ஓம் நம 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 சிவாய ஓம் நம
शिवाय ओम नमः 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 शिवाय। எனது பிரியமான மக்களே, அரசு அதிகாரிகளே, இங்கு வந்திருக்கும் விருந்தினர்களே மற்றும் பெரியோர்களே, அனைவரும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வரவேற்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மகாராஜா நகுஷர் வாழ்க! மகாராஜா நகுஷர் வாழ்க! மகாராஜா நகுஷர் வாழ்க! எப்படி இருக்கிறாய் நண்பனே? மகாராஜா, எல்லாம் தங்கள் கருணைதான் மகாராஜா. கருணையை பொழிபவன் அந்த பரம்பொருள் சிவசங்கரன் தான். கூறுங்கள் அமைச்சரே, நாட்டில் அனைவரும் நலம்தானே? நாட்டின் அரசரானவர் தர்மசீலராக நேர்மை அன்புடன் இருக்கும்போது அங்கு எப்பொழுதும் நன்மையே நடக்கும் மகாராஜா. அரசனின் அரசனாக இருப்பவன் இறைவன் பரமேஸ்வரன் தான். நடப்பது அனைத்தும் அவன் இச்சைப்படிதான் நடக்கிறது. நாட்டின் நடப்பு என்ன அமைச்சர் அலிகுப்தரே? குரு நாட்டின் மக்கள் தர்மத்தையும் சிவபக்தியையும் தவறாது கடைபிடிக்கிறார்கள். நாட்டின் நதிக்கரைகளில், மலைகளில், இன்னும் பல இடங்களில் சிவாலயங்கள் கட்டப்படுகின்றன. அனைவரும் நலமாக உள்ளனர் மகாராஜா. தலைமை அமைச்சரே, எனது வாழ்வின் லட்சியம் ஒன்றே ஒன்றுதான். தர்மம் மற்றும் நீதி வழுவாமல் மக்களை ஆட்சி செய்வது, மக்களுக்கு சுகமனைத்தையும் அளிப்பது. நாராயண நாராயண. அதனால்தான் இந்த மனித உடலுடன் சொர்க்கம் செல்லும் அருள் இருக்கிறது மகாராஜா நகுஷா. எனது பாக்கியம், எனது பாக்கியம்தான். தேவரிஷி நாரதர் வந்துள்ளார். தங்களது தரிசனம் கண்டு நான் தன்யனாகிவிட்டேன். தேவரிஷி நாரதரே, தாங்கள் வாழ்க வாழ்க! தேவரிஷி நாரதர் வாழ்க! தேவரிஷி நாரதர் வாழ்க! தேவரிஷி நாரதர் வாழ்க! பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு உன்னை மிகவும் புகழ்ந்து கூறினார். நீ மனித உடலுடன் சொர்க்கம் செல்வாய் என்றும் குறிப்புணர்த்தினார். இப்போது இந்த உடலுடன் சொர்க்கம் செல்வதற்கு தயாராக இரு. என்ன ஆயிற்று மகாராஜா? ஏன் இந்த வருத்தம்? அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக பூலோகவாசிகள் உயிரை விடக்கூட தயங்க மாட்டார்களே. அங்கு செல்ல வாய்ப்பிருந்தும் கூட நீ ஏன் வருத்தம் கொண்டாய்? சொர்க்கத்தின் சுகம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தேவரிஷி. சொர்க்கத்தில் இருப்பவர்கள் தர்மம் விடுத்து கழித்து சுயநலத்தால் கர்வம் பிடித்தவராகிவிடுவர். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. ஆனால் இப்போது உனது அதிர்ஷ்டம் உனது தலையில் எழுதப்பட்டு விட்டதே. பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் சொற்கள் பொய்யாக இருக்க முடியாது. நான் இங்கு உனக்கு வாழ்த்துக்கள் கூறத்தான் வந்தேன். இனி நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண. மகாராஜா நகுஷர் வாழ்க! மகாராஜா நகுஷனின் புகழானது இந்த ஜகம் முழுவதும் பரவி இருந்தது. அது மிகவும் இயல்புதான். ஏனெனில் அவனுக்கு இறைவன் சிவனின் அருள் இருந்தது. அதனால் அவன் மிகுந்த மதிப்பும் பெற்றிருந்தான். எவருக்கு இறைவன் சிவனின் அருள் இல்லையோ அவர் அவமானப்படுவதும் இயல்புதானே. தேவராஜன் இந்திரனை பற்றி சொர்க்கத்தில் யாகபுத்திரன் ருத்ராசுரன் தனது சேனைகளிடம் கேட்டான். எங்கே இந்திரன்? அவனை இழுத்து கூட வர முடியவில்லை. பூமி பாதாளம் போன்ற இடங்களில் கூட கண்டுபிடிக்க முடியவில்லையா? அவன் பெரும் மாயாவி. எங்கும் அவனை காண முடியவில்லை மன்னரே. நான் அவனை பல இடங்களில் தேடி தேடி அழுத்து விட்டேன். ஒருவேளை அவன் என்னை கண்டதும் மறைந்து கொள்கிறானோ? சொர்க்கத்தின் வேந்தர் விருத்ராசுரன் வாழ்க! சொர்க்கத்தின் வேந்தர் விருத்ராசுரன் வாழ்க! வாழ்த்துக்கு பிறகு கூற வேண்டியதை கூறுங்கள். தேவராஜா, இவர்தான் தேவகுரு பிரகஸ்பதி. தேவர்களுடைய குருவா? கூட அவரது சிஷ்யன் பர்வதன். குரு சிஷ்யனை நான் என்ன செய்வது? எனக்கு தேவை இந்திரன். சொர்க்கத்தின் குருவையும் சிஷ்யனையும் இழுத்து வந்துள்ளீர்கள். எனக்கு சொர்க்கத்தின் ராஜா தேவை. சொர்க்கத்தின் ராஜா மட்டும் தேவை. தேவராஜன் இந்திரன். சொர்க்காதிபதியே, சொர்க்கத்தின் குருவான இந்த பிரகஸ்பதி தான் இந்திரனையும் இந்திராணியையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினார். இந்திரன் எங்கென்று இவரே அறிவார். என்னை இவ்வாறு பார்க்காதே விருத்ராசுரா. எனக்கு இந்திரனை பற்றி எதுவுமே தெரியாது. நானே இந்திரனிடம் கோரினேன், துவேஷ்ட ரிஷியை அவமதிக்காதே என்றேன்.
இருந்தும் எனது சொற்களை ஏற்கவில்லை. அதற்கான விளைவை இப்போது அவன் அனுபவிக்கிறான். எனது குருதேவர் உண்மையைத்தான் கூறுகிறார். இவர் இந்திரன் செய்த தகாத செயல்கள் அனைத்தையும் விடாது எதிர்த்து வந்துள்ளார். ஜெய ஜெய பிரம்மதேவா. விருத்ராசுரா, நீ அரக்கன் இல்லை, யாகபுத்திரன். ரிஷி துவேஷ்டரின் யாகத்தின் பலனாக தோன்றியவன். உன்னிடம் எங்களுக்கு பகைமை ஏதும் கிடையாது. நீயும் கூட எங்களிடம் பகைமை பாராட்டக்கூடாது. நாங்கள் ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறோம். நீ குற்றமற்றவர்களை கொடுமை செய்யாதே விருத்ராசுரா. தேவகுரு பிரகஸ்பதி, தங்கள் பேச்சால் மிக மகிழ்ந்தேன். நான் தங்கள் கருத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். வீரர்களே, தேவகுரு பிரகஸ்பதியையும் சிஷ்யனையும் விடுதலை செய்யுங்கள். நீங்கள் சொர்க்கத்தின் குருவானதால் தாங்கள் எனக்கும் குருதான். தாங்கள் கூறும் அறிவுரைக்கு எப்போதும் மதிப்பளிப்பேன். சொர்க்கத்தின் அதிபதியான விருத்ராசுரன் வாழ்க! விருத்ராசுரா, 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 நீ எங்கு சென்று விட்டாய் நண்பனே? இந்த இந்திரன் தனது பகைமை, தன்னுடைய கர்வம், தன்னுடைய அந்தஸ்தை விடுத்து உன்னை அணைத்துக் கொள்ள விரும்புகிறான் நண்பா. உன்னை கட்டி அணைத்துக் கொள்ள விரும்புகிறான். என்னை அணைத்துக்கொள் நண்பனே, என்னை கட்டி அணைத்துக்கொள். யாகதந்தை துவேஷ்டருக்கு எதிராக நடந்த கொடுமைகள் அனைத்திற்கும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் விருத்ராசுரா. என்னை மன்னித்து விடு நண்பனே, என்னை மன்னித்து விடு. நீ எனக்கு அளித்த தண்டனைக்கு நான் தகுதியானவன் தான், நான் குற்றவாளியே தான். விருத்ராசுரா, நடந்தது அனைத்தையும் மறந்துவிடு நண்பனே, மறந்துவிடு. வா, என்னை உனது நண்பனாக ஏற்றுக்கொள். விருத்ராசுரா, என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொள். வா. நான் உன்னிடம் வேறு எதுவும் கூற விரும்பவில்லை நண்பா. என்னை உனது நண்பனாக ஏற்றுக்கொண்டு விடு. என்ன செய்வது? இப்போது நான் பெரும் இக்கட்டில் மாட்டிக்கொண்டு விட்டேன். இவனை நண்பனாக்கிக் கொள்வதா வேண்டாமா? விருத்ராசுரா, இந்த அரியணைக்கு உரியவன் நீ ஒருவன்தான். இனி இந்த அரியணைக்கு நான் சொந்தம் கொண்டாட விரும்பவில்லை. இதில் அமர உரிமையுள்ளவன் நீ ஒருவன்தான். எனக்கு உனது நட்பு மட்டும்தான் தேவை நண்பனே, உனது நட்பு மட்டும்தான் தேவை. இப்போது என்னிடம் யாகத்தந்தை மீது செய்த கொடுமைக்காக மன்னிப்பு கேட்டாய். ஆகையால் பழிவாங்கும் உணர்வு இனிமேல் இருக்காது நண்பா இந்திரா. இனி எனக்கு உன்னிடம் எந்த பகைமையும் இல்லை. இப்போது நீ என்னுடைய நண்பன். வா நண்பனே, சொர்க்கத்தின் அரியணையில் நாம் இருவரும் அமர்வோம். வா நண்பனே. हे सर्वेश्वरी, हे परमेश्वरी, हे ஜெகதீஸ்வரி, அகிலாண்ட நாயகியே, நீங்கள் வாழ்க. விருத்ராசுரனை எனக்கு வரமாக அளித்து இந்த பக்தனுக்கு மிகவும் அருளி உள்ளீர்கள் தாயே. அன்னை பவானி, தங்கள் அருளினால் தான் எனது இதயத்தில் எரிந்து வந்த பழிவாங்கும் எண்ணத்திற்கு அமைதி கிடைத்தது. விருத்ராசுரன் இந்திரனை தோற்கடித்து அவனை சொர்க்கத்திலிருந்து விரட்டி அரியணையற்றவனாக்கி விட்டான். துஷ்ட இந்திரனுக்கு அவன் செய்த தீமைகளுக்கான தண்டனை கிடைத்து விட்டது தாயே. நாராயண நாராயண. வணக்கம் ரிஷி துவேஷ்டரே. ஓஹோ, தேவ ரிஷி நாரதரா, வாருங்கள், எனது ஆசிரமத்திற்கு தாங்கள் வர வேண்டும். தாங்கள் ஏதாவது விசேஷ செய்தியுடன் வந்துள்ளீர்களோ? செய்தி அல்ல ரிஷியே, துன்பத்துடன் வந்துள்ளேன். துன்பமா? என்ன துன்பம்? ரிஷியே, தங்களது தவம், சிறந்த சித்திகள் இவ்வாறு அவமதிக்கப்பட்டதை நான் இதற்கு முன் கண்டதே இல்லை. தெளிவாக கூறுங்கள் ரிஷியே. இதைவிட தெளிவாக எவ்வாறு கூறுவது ரிஷியே? கூறுவதற்கு எனக்கு வருத்தம்தான். வலிமை பொருந்திய விருத்ராசுரனை வரவழைத்த பிறகும் கூட தங்களது மன விருப்பம் நிறைவேறவில்லையே. தேவரிஷி, தாங்கள் இன்னும் தங்களது எண்ணத்தை தெளிவாக வெளிப்படுத்தவே இல்லை. நான் சந்தேகிக்கிறேன், தாங்கள் இந்திரனுக்கு பரிந்து கொண்டு என்னை அவமானப்படுத்த வந்துள்ளீர்களா? நாராயண நாராயண. தேவேந்திரனுக்கு பரிந்து கொண்டு
இங்கு வந்து தங்களை அவமானப்படுத்துவதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது? இந்த காரியத்தை தங்களது பிரிய யாகபுத்திரன் விருத்ராசுரன் அங்கே சொர்க்கத்தில் தேவராஜன் இந்திரனுடன் நட்பு கொண்டு செய்து விட்டாரே. நாராயண நாராயண. இன்னொன்றையும் அறிந்து கொள்ளுங்கள், நான் இப்பொழுது இங்கே தேவராஜனுக்காக அல்ல, உங்கள் பக்கமாக பேசுகிறேன். என்ன? விருத்ராசுரன் இந்திரனுடன் நட்பு கொண்டானா? ஆம், அவன் அவ்வாறு செய்து விட்டதால் தங்களது எண்ணம் ஈடேறவில்லையே. இல்லை, இது உண்மை இல்லை, இது நடக்காது. அவ்வாறு நடந்து விட்டதே ரிஷியே. பொய், இது நடக்காது. எனது விருத்ராசுரன் எனது எதிரி இந்திரனுடன் நட்பாக இருக்கவே முடியாது. இவ்வாறு எண்ணிக்கொண்டு இங்கே அமர்ந்திருங்கள். அங்கு அங்கு நாராயண நாராயண. உண்மைக்கு சாட்சி தேவை என்றால் தாங்கள் பெற்ற சித்திகள் மூலமாக தாங்கள் தங்கள் யாககுண்டத்தில் நடப்பவைகளை கண்கூடாக காணுங்கள். தேவராஜன் இந்திரனும் தங்களது பிரிய மகன் விருத்ராசுரனும் சொர்க்கத்தில் நட்பாக இருப்பதை காணுங்களேன். ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை ஸ்வாஹா. யாககுண்டமே காட்சியளி. விருத்ராசுரன் எங்கு என்ன செய்கிறான்? நாராயண நாராயண. கண்கூடாக கண்டீர்களா? இப்போதாவது நான் கூறிய வார்த்தைகளை நம்புகிறீர்களா? இவர்கள் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர். இப்போது நம்பிக்கை வந்ததா? எனது எண்ணம் தங்களை எச்சரிப்பது மட்டும்தான். அதை நான் செய்து விட்டேன். இப்போது செல்கிறேன். யாகபுத்ரா விருத்ராசுரா, விரைவில் எனது ஆசிரமத்திற்கு வா. யாகபுத்ரா விருத்ராசுரா. வணக்கம் தந்தையே. ஆணையிடுங்கள், எதற்காக என்னை அழைத்தீர்கள்? விருத்ராசுரா, எனது யாகபுத்திரனான நீ எனது எதிரி இந்திரனுடன் நட்பு கொண்டதில் உனக்கு வெட்கமாக இல்லையா? உனது யாக தந்தையின் தலத்தை அவமதிப்பதில் சிறிதும் வருத்தமாக இல்லையா? கூறு. நட்பில் என்ன வெட்கம் யாக தந்தையே? இந்திரன் வருத்தப்பட்டுதான் என்னிடம் மன்னிப்பு கோரினான். அந்த இந்திரன் தானே நட்புக்கரம் நீட்டிய போது பகைமை பாராட்டுவதில் என்ன அர்த்தம் தந்தையே? பகைமையின் முடிவு இரு வழிகளில் ஏற்படுகிறது. பழி வாங்குவதிலோ அல்லது மன்னிப்பு கோருவதாலோ நட்புணர்வாலோ. இங்கு இரண்டும் நடந்துள்ளது. அவனை சொர்க்கத்திலிருந்து விரட்டி நாம் பழி வாங்கி இருக்கிறோம். அவனுக்கு மன்னிப்பு வழங்கி நட்பையும் ஏற்படுத்திக் கொண்டோம். மகனே, நட்பின் வசப்பட்டு ஒருவேளை நீ அவனை மன்னித்திருக்கலாம். ஆனால் அவன் மன்னிப்பிற்கு தகுதியற்றவன், தந்திரமான கவடன். தனது பலவீனத்தை உன்னிடமிருந்து மறைக்க சந்தர்ப்பவாதியாகி மன்னிப்பு கேட்கலாம். அவன் கேட்ட மன்னிப்பு அவனது மனதிலிருந்து தோன்றியதல்ல மகனே, அது பலவீனத்தால் தந்திரத்தால் தோன்றியது. ஆகையால் நான் உன்னை மீண்டும் எச்சரிக்கிறேன். இந்திரன் கபடன் நட்பு என்ற நாடகமாடி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உன்னை தாக்க எள்ளளவும் தயங்க மாட்டான். உனது நன்மை என்னவெனில் எனது சொற்களை கேட்டு இந்திரனின் நட்பை விட்டுவிடு. அவனை உடனே சொர்க்கத்திலிருந்து விரட்டு. இல்லை யாக தந்தையே, அவ்வாறு இல்லை. இந்திரன் உண்மையான நண்பன்தான். அவனது மனதில் கபடம் இருந்தால் அவன் எனக்கு எதிராக சதி செய்து சொர்க்கத்தின் அரியணையை மீண்டும் பறித்திருப்பான். அவன் அவ்வாறு செய்யவில்லை. இதுவரை செய்யவில்லை, இனி அவன் செய்வான். இல்லை யாக தந்தையே, அவ்வாறு செய்யவே மாட்டான். அப்போது நீ அவனிடம் நட்பை முறித்துக் கொள்ள மாட்டாயா? சொல். இல்லை யாக தந்தையே, அவனது நட்பை முறித்துக் கொள்வது என்னால் முடியாது. நான் கூறுவதை கேள் மகனே. என்னால் முடியாது மகனே, இந்திரனின் நட்பு உனக்கு என்றும் நன்மை அளிக்காது.
உன்னை அழித்து விடும். தாயே, தாயே சக்தி, நான் இவருக்கு எவ்வாறு எடுத்துரைப்பது? துஷ்ட இந்திரனின் சதி திட்டத்திலிருந்து எவ்வாறு காப்பாற்றுவது? எனக்கு வழி கூறுங்கள் தாயே, எனக்கு வழி கூறுங்கள். சொர்க்கத்தின் அதிபதி விருத்ராசுரன் வாழ்க! தேவராஜன் இந்திரன் வாழ்க! சொர்க்கத்தின் அதிபதி விருத்ராசுரன் வாழ்க! தேவராஜன் இந்திரன் வாழ்க! சொர்க்காதிபதி விருத்ராசுரன் வாழ்க! நாங்கள் சொர்க்கத்தின் மன்னனின் முன் நாட்டியமாடி மகிழ்விப்பதற்காக இந்த அரசவைக்கு வந்துள்ளோம். முதலில் நீங்கள் ஒரு விஷயம் கூறுங்கள். எனது நெருங்கிய நண்பன் தேவராஜன் இந்திரன் எங்கே? அவன் இல்லாமல் எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. யாகபுத்திரரே, இந்திரன் தங்களுக்கு செய்தி அனுப்பியுள்ளார். அவர் விரைவில் வந்து விடுவார். செய்தி அனுப்பியுள்ளானா? அவன் நேரடியாக கூறி சென்றிருக்கலாமே. எனது நட்பை விடவும் மிகப்பெரிய காரியம் என்ன இருக்கிறது? எதற்காக சென்றான் கூறுங்கள், கூறுங்கள். சிஷ்ய பர்வதா, என்ன விஷயம்? ஏன் இந்த வருத்தம்? என்ன கூறுவது குருதேவா? இன்று எனது பிரிய நண்பன் நாரதனின் நினைவு என்னை வாட்டுகிறது. திடீரென்று அவன் நினைவு வந்துவிட்டது. அவ்வாறு என்றால் அவனை தேடிக்கொண்டு செல். அவனை எங்கு தேடுவது? நாரதனோ விஷ்ணுலோகம், பிரம்மலோகம், கைலாயம், ஆகாயம் எங்கெல்லாமோ சுற்றி கொண்டு இருக்கிறான். அதோடு எனக்கு அனுமதி இல்லாத இடங்களில் அவனை தேடி நான் எவ்வாறு செல்ல முடியும்? தயவு செய்து தாங்களே ஒரு வழி கூறுங்களேன் குருதேவா. பிரிய பர்வதா, உனது நட்பின் ஈர்ப்பு மிகவும் சக்தியானது. நாரதனை இங்கு இழுத்து வருகிறது. இப்போது உங்கள் சந்திப்பு விரைவில் நடக்கும். ஜெய ஜெய பிரம்மதேவா. வணக்கம் தேவகுரு. நலம் உண்டாகட்டும். எப்பொழுது நலம் உண்டாகும் தேவகுரு? அதாவது என்னுடைய கருத்து என்னவெனில், எனது சுவாமி என்றும் விருத்ராசுரனின் நண்பராக இருந்து ஸ்வர்க்கத்தின் ராஜா என்ற பட்டத்தை இழந்து விடுவாரா? வணக்கம் தேவகுரு. நலம் உண்டாகட்டும். தேவகுரு, தேவராஜன் எச்சரிக்கை அடையாத வரையிலும் எமக்கு நன்மையே ஏற்படாது. அவன் விருத்ராசுரனின் நட்பின் வசப்பட்டு தனது மதிப்பை கூட இழந்து விட்டான். நாங்கள் விருத்ராசுரனை வாழ்த்தி வாழ்த்தி மிகவும் கலைத்து விட்டோம் தேவகுரு. வழி ஒன்று கூறுங்கள். தேவராஜனுக்கு அறிவுரை கூறுங்கள். அவன் விருத்ராசுரனை அடித்துவிட்டு மீண்டும் தேவலோகத்தில் தனது ஆட்சியை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் தேவகுரு. விருத்ராசுரனை அழிப்பது அவ்வளவு எளிதல்ல வாயுதேவா. அது மிக கடினமானது. நடக்க முடியாதது அல்லவே. கடினமாக வேண்டுமானால் இருக்கலாம். நாங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை விட அது கடினமாக இருக்க முடியாதே. விருத்ராசுரனை அழிப்பதனால் வரும் விளைவு பயங்கரமாக இருக்கலாம். தேவராஜனுக்கு துன்பமும் வரலாம். அதாவது நிலைமை மாறவே மாறாதா? தேவகுரு, தேவகுரு, நான் எப்படிப்பட்ட துன்பத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். பிறகு ஏன் தயக்கம் தேவராஜா? பிறகு விருத்ராசுரனின் நட்பை விட்டொழிக்கும் வழியை எனக்கு கூறுங்கள். தேவராஜா, நட்பை ஏற்படுத்திக் கொள்ளத்தான் நாம் காரணங்களை தேட வேண்டும். ஆனால் நட்பை முறித்துக் கொள்ள சரியான காரணம் தேவையில்லை. எனக்கு நம்பிக்கையுள்ளது வர்ணதேவா. நான் கூறுவதை கேள். தேவர்கள், தேவகுரு இந்திராணியின் பாதுகாப்பிற்காக நானும் விருத்ராசுரனிடம் நட்பாக இருப்பதைப் போல நடிக்க வேண்டியிருக்கிறது. உங்கள் அனைவரது பாதுகாப்பையும் விடுத்து நான் அவனிடம் பகைமை பாராட்டினால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்று நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். நாராயண நாராயண. ரிஷித்வேஷ்டர் கூறியது உண்மைதான். என்ன கூறினார்? அதாவது
விருத்ராசுரனுடன் நட்பு இல்லை, நம்பிக்கை துரோகம் செய்கிறாய் என்றார். நீ அவனை எதிர்த்து சதித்திட்டம் போடுகிறாய் என்றார். தங்களுக்கு தெரியாதா தேவரிஷி, இதை தவிர வேறு மார்க்கமே புலப்படவில்லை. நான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அறிவுரைப்படி அவனிடம் நட்பு கொண்டேன். ஆனால் இந்த நட்பால் எனக்கும் தேவர்களுக்கும் எந்த லாபமும் ஏற்படவில்லை. இந்த நிலைமையினால் நாங்கள் மிகவும் வருந்திக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று யோசிக்கிறோம். உன்னுடைய நிலைமை, துக்கம், வாதம் அனைத்தையும் நான் அறிந்து கொண்டாலும் தேவராஜா, ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நண்பனுக்கே நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது உனக்கு எப்போதும் துன்பத்தை அளிக்கக்கூடியது. என் நண்பா பர்வதா, நான் உன்னை காணத்தான் இங்கு வந்தேன். வா, வேறிடம் சென்று நம் விஷயங்களை பரிமாறிக்கொள்வோம். வா. ஜெய ஜெய பிரம்மதேவா. தேவகுரு, தாங்கள் இப்போதுதானே கூறினீர்கள் விருத்ராசுரனை அழிப்பது என்பது கடினம் என்று. அது ஏன் என்று கூறுங்களேன். அதற்கான வழியையும் கூறுங்கள். இந்திராணி, பிரம்மதேவர் விருத்ராசுரனுக்கு வரமளித்த போது அவனது அழிவை பற்றியும் நிச்சயம் யோசித்து இருப்பாள். பிரம்மதேவர் தேவர்களின் நலம் நாடுபவர். நீ அவரிடம் கேள். என்ன கேட்பது? அதாவது விருத்ராசுரனின் அழிவு எப்படி ஏற்படும்? இனி தங்களின் அறிவுரைப்படித்தான் செயல்பட வேண்டும் தேவகுரு. இனிமேலும் தேவராஜா, இதற்கு முன்னர் என் அறிவுரைப்படி செயல்பட்டிருந்தால் நிலைமை துன்பமாக அல்ல, நன்மையாக இருந்திருக்கும். நான் அறிவேன். இப்போது தங்களிடம் ஒரு வேண்டுகோள் உள்ளது. என்ன? நாங்கள் தங்கள் தலைமையில் பிரம்மலோகம் செல்ல வேண்டும். ஆம் தேவகுரு, தாங்கள் தான் தலைமை ஏற்க வேண்டும். வா தேவராஜா. வணக்கம் பிரம்மதேவா. சொர்க்கத்திற்கு வந்துள்ள துன்பத்தை போக்க வேண்டிதான் தங்கள் முன் வந்துள்ளோம் பிரம்மதேவரே. நான் அறிவேன். என் மூலம் வரத்தை பெற்றவன் உங்களுக்கு பிரச்சனையாக இருப்பான். அதற்காக நீங்களும் என்னை காண வந்துள்ளோம். பிரம்மதேவரே, தங்களை அணுகாவிடில் வேறு எவரை அணுகுவது? அரக்கர்களுக்கு வரம் கொடுக்க கூடாது என்று கூற எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லையே. துன்பத்திலிருந்தும் விடுபட முடியாது, தங்களையும் கட்டுப்படுத்த இயலாது. நாங்கள் இதற்கான தீர்வைத்தான் விரும்புகிறோம் பிரம்மதேவரே. வழி கேட்க விரும்புகிறோம். தாங்கள் எந்த அரக்கனுக்கு வரமளித்தீர்களோ அவனது அழிவிற்கான வழி தங்களைத் தவிர வேறு எவருக்கும் தெரியாது. தேவகுரு பிரகஸ்பதி, நான் படைப்புகளை ஏற்படுத்துபவன். ஆகையால் ஒருவன் அழிவை பற்றி கூறுவது எனக்கு சிறிதும் அழகல்ல. அப்படியென்றால் விருத்ராசுரனின் அழிவு ஏற்படாமல் இந்த பிரச்சனை எவ்வாறு தீரும் பிரம்மதேவரே? இந்த கேள்வியில் மறைந்திருக்கும் உண்மையை நான் நன்கு அறிவேன். சக்தி உபாசகர் துவேஷ்டர் உன்னிடம் பகைமை பாராட்டிய காரணத்தினால் சொர்க்கத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமையை இப்போது போக்கி வைப்பது மிகவும் அவசியமாகிறது, அதுவும் விரைவில். பிரம்மதேவா, என் செயலுக்கு நான் வருந்துகிறேன். என்னை அதிகம் பேசும்படி வற்புறுத்தாதே தேவராஜா. பல தீமைகளை செய்து அதற்காக பலமுறை வருந்தியுள்ளாய். இருந்தும் கூட மறுபடி தீமைகளையே செய்கிறாய். ஏன் அவ்வாறு செய்கிறாய்? கீழ்த்தரமான பிராணி அவ்வாறு செய்தால் அதற்காக நமக்கு ஆச்சரியம் ஏற்படாது. நியாய நீதியை பற்றியும் பேச வேண்டாம். ஆனால் தேவர்களின் ராஜா சொர்க்காதிபதி இவ்வாறு செய்தால் அது மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்று. பிரம்மதேவா, எதிர்காலத்தில் எச்சரிக்கையாக இருப்பேன். பிரம்மதேவரே, ஆபத்தான நிலைமையிலிருந்து தோன்றிய கசப்பான உண்மைகளை தேவராஜன் புரிந்து கொண்டான். இனி இவன் எவ்வாறாவது விருத்ராசுரனிடமிருந்து சொர்க்கத்தை காக்க வேண்டும். சொர்க்கத்தில் அவர் இருப்பது எவரும் விரும்பவில்லை. ஆம் பிரம்மதேவரே, விருத்ராசுரன் சொர்க்கத்தில் என்றென்றைக்குமே அமர்ந்து ஆட்சி செய்ய முடியாதல்லவா? பிரம்மதேவா, படைப்பை ஏற்படுத்தும் பொழுது தாங்களே ஒரு விதியை ஏற்படுத்தினீர்கள். சொர்க்கத்தில் என்றென்றும் தேவர்கள் ஆட்சி இருக்கும் என்று. அவ்வாறுதான் நடக்கும் தேவராஜா. தாங்கள் வழி ஒன்று கூறினால் அவ்வாறே நடக்கும் பிரம்மதேவா. கேள் தேவராஜா, விருத்தாசுரனுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி அவனுடைய அழிவிற்கு கடினமான வழியை தேட வேண்டும்.
அந்த வழிதான் என்ன பிரம்மதேவரே? ஒரு புதிய வஜ்ராயுதம் தயாரிக்கப்பட வேண்டும். வஜ்ராயுதமா? ஆம். உன்னுடைய வஜ்ராயுதம் திரிசரனை கொன்றபோது நாசமடைந்தது. இப்போது புதிய வஜ்ராயுதம் தேவை தேவராஜா. ஆனால் அது எங்கிருந்து கிடைக்கும் பிரம்மதேவா? அது இறைவன் சிவனின் அருளை பெற்ற ஒரு பெரிய மாமுனிவரின் அஸ்தியிலிருந்துதான் உனக்கு கிடைக்க பெற வேண்டும். அந்த மாமுனிவர் யார் பிரம்மதேவரே? சிவனின் பரம பக்தர் மாமுனிவர் ததீச்சி. விரைவிலேயே தோன்றியிருக்கும் ருத்ராவதாரமான பிப்லாதனின் தந்தையாக போகிறார். உங்களது துன்பம் விலக அனைவரும் மகரிஷி ததீச்சியை சென்று சரணடையுங்கள். தேவாதி தேவா மகாதேவா, ஹே கைலாசநாதனே, ஹே சிவசங்கரா, என் மனைவி சுவேச்சலா பல காலமாக தனக்கு ஒரு குழந்தை வேண்டி தங்களை ஆராதனை செய்கிறாள். தங்கள் வரம் விரைவில் பலிக்க வேண்டும் இறைவா. தங்களை போன்ற ஒரு மகனை அளித்து இவளது விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள். ஓம் நமக் சிவாய், 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 ஓம் நமக் சிவாய். எழுந்திரு தேவி சுவேச்சனா. இறைவன் சிவன் உனது ஆராதனையை ஏற்றுக்கொண்டு விட்டார். இனி இனி விரைவில் நீ ருத்ர அவதார மகனுக்கு தாயாகி விடுவாய். இறைவன் பரம்பொருள் எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். எனது வாழ்வு சிறப்படைந்தது. ஜெய் ஜெய் சங்கர. தங்கள் அருளை பெற்று நான் பேறு பெற்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. ஜெய ஜெய பிரம்மதேவா. நாராயண நாராயண. ஜெய ஜெய பிரம்மதேவா. நண்பா நாரதா, கூறு பர்வதா. நான் காண்பதைத்தான் இப்போது நீயும் காண்கிறாயா? நானும் இதைத்தான் கேட்க நினைத்தேன். நானும் அதையேதான் காண்கிறேன். ஆயினும் ததிச்சியின் ஆசிரமத்தில் இப்போது இந்திரதேவன், குரு பிரகஸ்பதி, தேவர்கள் என்ன செய்கிறார்கள்? நண்பா பர்வதா, இப்போது நீ காண்பதைத்தான் நானும் கண்டு கொண்டிருக்கிறேன். நீ எவ்வளவு அறிவாயோ அதையேதான் நானும் அறிவேன். அப்படி என்றால் ததிச்சியின் ஆசிரமத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எப்படி அறிவது? அங்கு சென்றுதான். சரி, செல்வோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மகரிஷி ததீச்சி வாழ்க. தங்கள் வருகையினால் நான் தன்யனானேன். தாங்கள் அனைவரும் வர வேண்டும். தங்களது இந்த வருகையினால் என் ஆசிரமம் புனிதமடைந்தது. ஏன் இங்கே நின்று விட்டாய் நாரதா? அங்கு செல்வோம். நண்பா பர்வதா, முதலில் நிலைமையை நாம் நன்கு அறிந்து கொள்வோம், பிறகு அங்கு செல்வோம். மகரிஷி, நாங்கள் அனைவரும் பிரம்மதேவரின் ஆணையை பெற்று தங்களை காண இங்கு வந்துள்ளோம். கூறுங்கள், நாங்கள் என்ன சேவை செய்ய வேண்டும்? மகரிஷி, மகரிஷி நிலைமை இப்பொழுது என்னவெனில் நாம்... கூறுங்கள் தேவராஜா, தயக்கமின்றி கூறுங்கள். இதை தயக்கமின்றி கூறுவதென்பது என்னால் இயலாது மகரிஷி. ஏனென்றால் ருத்ராசுரன் சொர்க்கத்தின் ஆட்சியை தனது பலத்தால் கைப்பற்றிவிட்டான். அதை நான் அறிவேன்.
இனி சொர்க்கத்தின் பாதுகாப்பிற்காக அவனை வதம் செய்ய வேண்டும். தேவர்கள், சொர்க்கம் அனைவரின் நன்மைக்கு மிக அவசியம். தேவராஜன் தனது நன்மையை வேண்டி இங்கு வந்துள்ளான். அது மிகவும் அவசியம்தான் மகரிஷி. ஆனால் இத்தகைய பயங்கரமான பலம் பொருந்திய கொடிய அரக்கனை அழிப்பதற்காக எமக்கு எமக்கு அதி உறுதியான அஸ்திரம் தேவைப்படுகிறது ரிஷியே. சரிதானே மகரிஷி? அது சரிதான். ஆனால் இப்போது ஆனால் என்ன தேவராஜா, ஏன் இந்த தயக்கம்? மகரிஷி, ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் அது கிடைப்பது எளிதில்லை. தேவராஜனோ தயங்குகிறான். நானும் காண்கிறேன் தேவராஜா, தேவைக்கு அதிகமாக தயங்குகிறீர்கள். மேலும் பேசி முக்கியமான விஷயத்தை கூறாது தயங்கி முன்னே கூறிய வார்த்தைகளை எல்லாம் மறந்து விட்டீர்கள். நான் நினைவூட்டுகிறேன். பிரம்மா கூறியதனால் இங்கு வந்துள்ளீர்கள். விருத்ராசுரன் தனது பலத்தால் சொர்க்கத்தை கைப்பற்றினான். அவனை வதம் செய்ய மிக உறுதியான ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன. உங்கள் வஜ்ராயுதம் திரிசரனை கொன்றதில் நாசமடைந்தது. இனி மேலே கூறுங்கள், நான் எவ்வாறு தங்களுக்கு உதவி செய்ய முடியும்? தயங்காமல் கூறுங்கள். அதாவது தாங்கள், என் கருத்து என்னவென்றால் மகரிஷி, தாங்கள் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். எல்லா விதத்திலையும். ஆனால் எவ்வாறு? இல்லை, எல்லா விதமாகவும் இல்லை. ஒரே ஒரு விதத்தில் மட்டும். தேவராஜா, மீண்டும் தங்களிடம் வேண்டுகிறேன். தாங்கள் கூற வந்ததை எல்லாம் தயக்கம் இல்லாமல் தெளிவாக கூறுங்கள். மகரிஷி, தேவகுரு, தாங்களே கூறுங்கள். இதோ இப்போது தேவராஜனுக்கு தன் விஷயத்தை கூறுவதற்கு கூட சக்தி இல்லை. அதை அவனது தயக்கத்திலிருந்தே நான் அறிந்து கொண்டேன். தேவராஜா, இது நம் பாதுகாப்பை பற்றியது. நீயோ சொர்க்கத்தின் அதிபதியாவாய். மிகவும் முக்கியம் வாய்ந்த விஷயத்தை கூறும் உரிமை உனக்கு உண்டு. நீயே கூறு. இந்த விஷயம் மிக பயங்கரமானது என்பதை நான் நன்கு அறிவேன். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆயினும் எனக்கு விளங்கவில்லை. இதை கூறுவதில் என்ன தயக்கம்? தயக்கத்தை கூற முடியும் என்றால் அந்த விஷயத்தையும் கூற முடியும் மகரிஷி. அப்படி என்றால் வந்த விஷயத்தை கூற மாட்டீர்களா? இல்லை மகரிஷி. பிரம்மாவின் ஆணைப்படி வந்துள்ளோம். அதை கூறிவிடுவோம். கூறுங்கள் தேவராஜா. ஓஹோ, பிரம்மதேவரின் ஆணைப்படிதான் இவர்கள் இங்கு வந்துள்ளார்களா? மகரிஷி, எமக்கு வஜ்ராயுதம் தயாரிக்க அஸ்தி தேவைப்படுகிறது. அதனால்தான் உறுதியான வஜ்ராயுதம் கிடைக்கும். வஜ்ராயுதம் தயாரிப்பதற்கான அஸ்தியை நான் எவ்வாறு அளிக்க முடியும் தேவராஜா? தாங்கள் மட்டும்தான் இதை அளிக்க முடியும் மகரிஷி. அதாவது உங்களுக்கு எனது அஸ்தி தேவைப்படுகிறதா? ஆம் மகரிஷி, அவ்வாறுதான். எமக்கு தங்களது அஸ்திதான் தேவைப்படுகிறது. வஜ்ராயுதம் தயாரித்து அதன் மூலம் விருத்ராசுரனை அழிப்பதற்கு எமக்கு உங்கள் அஸ்தி, எமக்கு உங்கள் அஸ்தி என்ற தானம் தேவை மகரிஷி. அஸ்தி தானம் தேவையா? அதுவும் எனது கணவரின் அஸ்தியா? அதாவது தாங்கள் என் கணவரின் மரணத்தை விரும்புகிறீர்களா? எனது மாங்கல்யத்தை பறிக்கும் எண்ணமா?
சொர்க்கத்தை பாதுகாக்க எனது கணவனை பலியிட வேண்டுமா? தங்கள் பாதுகாப்பிற்கும் சுயநலத்திற்கும் என்னை தனியாக தவிக்க விடும் செயலை ஏன் செய்கிறீர்கள் தேவராஜா? எந்த பெண் தான் தன்னுடைய கணவனை பலியிட விரும்புவாள்? தாயே, தங்களை இவ்வாறு தவிக்க விடச் செய்வது எங்கள் நோக்கமல்ல. ஆயினும் பெரிய செயல்களை முடிக்க சில சமயம் தியாகமும் பலியும் தேவைப்படுகிறது. நோக்கமா? செயல்களா? தங்கள் சொர்க்கத்தின் வசதிக்காக, பாதுகாப்பிற்காக, நன்மைக்காக மற்றவர்களை வாட்டும் செயலை தேவர்கள் அல்ல, அரக்கர்கள் தான் செய்வார்கள். தாங்கள் அரக்கர் அல்ல, தேவர்தானே? அமைதியாயிரு தேவி சுவைச்சலா, அமைதியாயிரு. அமைதியா? இந்த ஜகத்தில் எந்த ஒரு சுமங்கலியான பெண்தான் மற்றவரின் சுயநலத்திற்கு தனது கணவனை பலி கொடுக்க விரும்புவாள்? அவள் அமைதியாக இருப்பாளா? மகர்ஷி, தாங்கள் இந்த ஜகத்தில் இச்செயல்களை செய்து அமைதி காக்கும் ஒரு பெண்ணை என் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினால் நானும் அமைதியாவேன். நீங்களும் கவனமாக கேளுங்கள் தேவராஜா. விருத்ராசுரன் அழியட்டும், இல்லை அழியாமலே போகட்டும். உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதோ இல்லை கிடைக்கவில்லையோ, அதற்கும் மகரிஷிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் தானம் ஏதும் வழங்க மாட்டார். அதனால் அவருக்கும் அவர் மனைவிக்கும் பிறக்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாது. தேவி சுவேச்சலா இப்போது கூறுவதும் சரிதான். தேவி சுவேச்சலா, நீ பேசி முடித்து விட்டாய் என்றால் நான் ஒன்று கூறலாமா? கூறுங்களேன். ஆனால் ஒன்று, அந்த தானத்தை பற்றி மட்டும் கூறக்கூடாது. நான் இறைவன் சிவனிட்ட கட்டளையை பற்றி மட்டும் கூறுவேன். இறைவன் சிவனிட்ட கட்டளையா? ஆம் தேவி. முதலில் நீ ஒரு உண்மையை ஏற்றுக்கொள். இந்த ஜகத்தில் நடப்பவைகள் அனைத்தும் அந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளின் இச்சைப்படிதான் நடக்கிறது. இந்த உண்மையை நீ அறிவாய். அனைவரும் அறிவார்கள். நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இதையும் ஏற்றுக்கொள். தேவராஜன் இந்திரன் பிரம்மாவின் ஆணைப்படி இங்கு வந்துள்ளான். குரு பிரகஸ்பதி தான் கூறினாரே, அதை நானும் கேட்டேன். இவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டாய். நான் கூறுவதையும் கேள். இறைவன் சிவன் குறிப்பால் எனக்கு கட்டளையிட்டார். என்ன குறிப்பு? என்ன கட்டளை? அவரது கட்டளை தேவர்களின் நன்மைக்காக அவரது ஆசீர்வாதத்தை பெற்ற வஜ்ரம் போன்ற இந்த உடலை அஸ்தியாக தானம் செய்தாக வேண்டும். இவ்வாறான ஒரு கொடிய கட்டளையை இறைவன் தங்களுக்கு குறிப்புணர்த்தினாரா? எச்சரிக்கை சுவேச்சலா, இறைவனை பற்றி எதை கூறினாலும் உனது எல்லைகளை மீறாதே. அவர் தன்னை போன்ற மகனை நமக்கு தரப்போகிறார் என்பதை மறக்காதே. ஜகத்தின் நன்மைக்காக நான் அஸ்திதானம் செய்ய வேண்டும். இது நமக்கு பெருமை தரும் விஷயம் தேவி. தாங்கள் என்னை மிகப்பெரிய இக்கட்டில் ஆழ்த்தி விட்டீர்கள் சுவாமி. தேவி, நீ தர்மத்தை பற்றி மட்டுமே யோசி. துன்பங்கள் தாமாக விலகிவிடும். வாழ்நாள் இருக்கும் போதே உயிரை துறந்து பிறகு அஸ்திதானம் அளிப்பது தர்மம் அல்ல சுவாமி. நம்மை தேடி வந்து யாசிப்பவரை வெறும் கையுடன் திருப்பி அனுப்புவதா தர்மத்திற்கு எதிரான செயல். அவ்வாறு நடக்க விட மாட்டேன். மற்றவருக்கு பயன்படாமல் இருக்கும் இந்த தேகத்தை சுமந்து வாழ்வதில் என்ன பலன் தேவி? ஒரு உண்மையை மறக்காதே. இறைவன் சிவன் என் தேகத்தை வஜ்ரம் போல் ஏன் உறுதியாக படைத்தான்? ஒரு முக்கியமான செயலை முடிக்கத்தானே. இன்று தேவர்கள் துன்பப்படுகிறார்கள். இவர்கள் துன்பத்தை போக்குவதே தர்ம வழியாகும். தேவராஜா, தாய் காமதேனுவை வரவழையுங்கள். தியானத்தில் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். கோமாதா காமதேனு எனது உயிரற்ற உடலை நாவால் தீண்டி அந்த அஸ்தியை புனிதமாக்குவாள். புதிய வஜ்ராயுதமும் கிடைத்துவிடும். அதை கொண்டு விருத்ராசுரனை வதம் செய்யுங்கள். சுவாமி, சுவாமி, சுவாமி. தியாகம் என்பது மகத்தான செயல். நீ இந்த உண்மையை அறிந்து கொண்டால் உன்னுடைய துன்பமும் வருத்தமும் விலகிவிடும். ரிஷி ததீச்சி,
தன்யனானார். தங்களை போன்ற தியாகி பரோபகாரி இருப்பதனால்தான் பூலோகத்தில் தர்மங்கள் தழைக்கின்றன. ஓம் நமச்சிவாய. தாயே காமதேனு, தாங்கள் இங்கு எழுந்தருளி எமக்கு உதவி செய்ய வேண்டும். நாகமூர்த்தி மகரிஷி ததீச்சி இறைவன் சிவன் நாகமூர்த்தி மகரிஷி ததீச்சி இறைவன் சிவன். தேவராஜா, மகரிஷி ததீச்சி உயிர் தியாகம் செய்ததால் உனது எண்ணம் பூர்த்தியானது. இப்போது நீ தேவி சுவேச்சலாவிற்கு உனது நன்றியை கூறி இங்கிருந்து செல். நன்றி தாயே. சுயநல இந்திரனே, எந்த நோக்கத்துடன் என்னுடைய கணவரை நீ பலியாகும்படி வற்புறுத்தினாயோ அந்த நோக்கம் நிறைவேறினாலும் கூட பாவத்தின் நிழல் உன்னை விடாது பின்தொடரும். நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். நீ கருமை நிறம் பீடிக்கப்பட்டு சொர்க்கத்திலிருந்து விலகியே இருப்பாய். தயவு வேண்டும், தயவு வேண்டும் தாயே. நான் இதை வேறு வழி இல்லாமல் தான் செய்தேன். என்னை மன்னித்து விடுங்கள். உனது சுயநலம் எனது வாழ்வை நாசமாக்கி விட்டதே தேவராஜா. இனியும் ஒரு கணம் கூட உயிர் வாழ மாட்டேன். நானும் என் கணவனைப் போலவே மடிந்து விடுகிறேன். சுவாமி, தேவி சுவேச்சலா, உனது மகா தியாகியான பரோபகாரியான கணவன் மகரிஷி ததீச்சி சிவலோகத்தை வந்தடைந்தான். அவனது ருத்ராவதாரமான மகன் உனக்கு பிறப்பார். எனவே உயிர் தியாகத்தை விட்டுவிடு. உனது மகனை வளர்க்கும் பொறுப்பை நந்திகேஸ்வரன் சிவகணங்கள் ஏற்பார்கள். அவனது பிறப்பிற்கு பிறகு நீயும் சிவலோகத்தை அடைந்து உனது கணவனின் புனித ஆத்மாவை சந்திப்பாய். உனக்கு நன்மையே நடக்கும். நண்பா பர்வதா, இன்று பரோபகாரம், தானம், தியாகம், அதோடு உயிர் தியாகம் செய்த புனித நிகழ்ச்சியை காணும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஆம் நாரதா, ரிஷி ததீச்சி போன்ற பரோபகாரிகளை இந்த பூலோகத்தில் காண்பது அரிது. அவரது தியாகம் வாழ்க.